சார், இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு மாதம் கழித்து விஜய் அவர்கள் எல்லாரையும் மாமல்லபுரத்துக்கு வரவழைப்பதா சொல்றாங்க. ஆனால் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அதான் அதிகாரப்பூர்வமாக அவங்க தாவேக்காவிலேருந்து அதை அறிவிக்கல. எல்லாமே கேள்விப்பட்ட தகவல் தான் ஊடகங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நேரில் போய் சந்திப்பது தான் சரி. அதில் அவருக்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. அதில் இருக்கவும் தான் செய்யுது. அதில் ஒரே அடியாக அப்படி இல்லைன்னுலாம் நம்ம சொல்லிட முடியாது. நினைக்கிறது சரி, பட் அதெல்லாம் அரசியலுக்கு சரியாக வருமானா வராது. அரசியலில் நீங்கள் நினைக்காததெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு நாம் நம்மை வலுப்படுத்திக்கணும். அதுதான் அரசியல். அப்போ எதுவாக இருந்தாலும் தில்லா வாங்க பார்க்கலாங்கிறது தான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு. அது விஜய்கிட்ட இல்லாமல் போகிறது எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. கட்சியை கலைக்க போகிறான்றதெல்லாம் நம்ம செய்திகளாக பார்க்க இல்லை அது முடியாது. ஏன்னா அது இன்றைக்கி அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னே வச்சுக்கிங்களேன். ஏன்னா இந்த கட்சியை விட்டு வெளியேறவும் முடியாது. தொடர்ந்து நடத்தணும்னா அவரும் நிறைய மாறணும். சுற்றிலும் 10,000 20,000 பேர் நிற்கிற இடத்துல உள்ள ஒரு திரிசாவோட உட்காந்து கொஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு இதை விட்டு வெளியே போனாலும் நமக்கு பிரச்சனை. சினிமாவும் லாஸ்ட்னு சொல்லியாச்சு. இல்லை, வெளியில் போக மாட்டாருங்க. வெளியில் போக முடியாது. வாய்ப்பே இல்லை. அரசியல் தான் அவருக்கு பாதுகாப்பானது. அவர் வெளியில் அந்த கட்சியை கலைச்சிட்டு நான் வந்துட்டேன்னா அவருக்கு பாதுகாப்பே கிடையாது. இல்லைங்க, அவங்க கூட்டணி முயற்சி ஒன்று நடந்துக்கிட்டு தானே இருக்குது. பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. இவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அது ரெண்டும் ஒத்து வரல. அதனால தான் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இது தொடர்ந்து நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் இல்லை இது சரியாக வராதுன்னு அவர் நினச்சாருன்னா பிரேக்கப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இதழ்கள்லையும் பார்க்குறேன், ஒரு தொகுதியில் கூட இந்த தேர்தலில் இங்கே தாவேக்கா வரும்னா அவங்க போடவே இல்லை. தாவேக்கா போட்டியாக இருக்குன்னு கூட போடல. அப்போ கள நிலவரம் இப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு மாதம் கழித்து விஜய் அவர்கள் எல்லாரையும் மாமல்லபுரத்துக்கு வரவழைப்பதா சொல்றாங்க. ஆனால் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பம் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது நடக்குமா அந்த மாமல்லபுரத்தில் அந்த சந்திப்பு? அதான் அதிகாரப்பூர்வமாக அவங்க தாவேக்காவிலேருந்து அதை அறிவிக்கலை. எல்லாமே கேள்விப்பட்ட தகவல் தான் ஊடகங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ மகாபலிபுரத்தில் ஏதோ ஒரு ஹோட்டல் பார்த்துருக்காங்க. அங்கே ஒரு 50 ரூமோட இடம் பார்த்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஒருவேளை அந்த இடத்து சொந்தக்காரர்கள் ஏதாவது தகவலை கசிய விட்டுருக்கலாம். அல்லது கரூர்லேருந்து கிளம்பி வரப்போகிற மக்கள் ஏதாவது தகவலை கசிய விட்டுருக்கலாம். பட் தாவேக்கா தரப்புலேருந்து இது வரைக்கும் அந்த செய்தியும் வரலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம நடக்கும்னே நம்புவோமே. ஓகே. ஸோ அப்படியே நடந்தாலுமே கரூரில் நேரில் போய் சந்திக்கிறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? கட்டாயமாக இருக்குங்க. நேரில் போய் சந்திப்பது தான் சரி. அதில் அவருக்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. அதில் இருக்கவும் தான் செய்யுது. அதில் ஒரே அடியாக அப்படி இல்லைன்னுலாம் நம்ம சொல்லிட முடியாது. இன்னொன்று அந்த கரூரை திரும்ப அவர் நினச்சாருன்னா கட்டாயமாக இப்போ சில ஏரியாவை நம்ம நினச்சோம்னா நம்ம ஏரியாவும் ஒரு பயம் திகில் எல்லாமே வரும். முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த தவிர்க்க பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் அப்படி சில சம்பவங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரூர் அவருக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த நிலத்தில் நம்ம மறுபடியும் கால் வைப்பதுங்கிறது நமக்கு சரியாக இருக்குமானலாம் கூட அவர் யோசிச்சிருக்கலாம். பட் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறாரு. அப்புறம் சரியான கல்யாண மண்டபங்கள் அமையலன்னு நினைக்கிறாரு. அப்புறம் எல்லாரையும் மறுபடியும் கேதர் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு கூட்டம் மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அது இன்னும் பழிய சுமக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதெல்லாம் நினைக்கிறது சரி, பட் அதெல்லாம் அரசியலுக்கு சரியாக வருமானா வராது. அரசியலில் நீங்கள் நினைக்காததெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு நாம் நம்மை வலுப்படுத்திக்கணும். அதுதான் அரசியல். இப்போ திடீர்னு ஒரு சலசலப்புக்கு அஞ்சு நம்ம இது வேண்டாம் அது வேண்டாம்னு முடிவு எடுத்தீங்கன்னா அப்புறம் வாழ்நாள் முழுக்க வேண்டாங்கிறது தான் நிறையா வரும் நம்மளை சுற்றி. அப்போ எதுவாக இருந்தாலும் தில்லா வாங்க பார்க்கலாங்கிறது தான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு. அது விஜய்கிட்ட இல்லாமல் போகிறதே எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. இன்னொன்று விஜய் அவருக்கு பின்னால் இருக்கிற அந்த லட்சக்கணக்கான சக்தியை அந்த கூட்டத்தை அவர் மெல்ல லூஸ் பண்ணுறாரோங்கிற மாதிரிலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மாத மௌனம்ங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமானது. ஒரு அரசியல் கட்சி அதை செய்யவே கூடாது. ஏன் இப்போ எல்லா கட்சியுமே தினந்தோறும் ஆக்டிவாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னா அவங்க வேறு. அதில் பல கட்சிகள் லட்டர்பேடு கட்சிகளாக இருக்கும். திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி தினந்தோறும் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். மக்களோடு அவங்க கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. மக்களுக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. ஆளுங்கட்சி ஒன்று பேசுச்சுன்னா எதிர்கட்சி ஒன்று பேசும். இப்படி தான்
இது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது அதுக்கு ஈக்குவலாக ஒரு கட்சி வந்திருக்குன்னா அது தாவேக்கா தான். ஏன்னா ஆரம்பமே இவ்வளோ பெரிய கூட்டம், எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தின விஜய் இன்னைக்கு வந்து ஒரு சம்பவத்திற்கு பிறகு அப்படியே காணா போயிட்டாரு அப்படின்னா அதை இந்த மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க, அல்லது கட்சி தலைவர்கள் தான் எப்படி பார்ப்பாங்க, அல்லது பிற கட்சி தொண்டர்கள் இவரை எப்படி மதிப்பாங்க? சரி, இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த கரூர் சம்பவத்தை அவர் இன்னும் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அங்கே கூட்டம் வரும், நம்ம மண்டபம் கொடுக்கல அப்படின்னா கூட தடைகளை தாண்டி யார் ஒருவர் போய் நிற்கிறாரோ அவர் மீது தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் முதல்ல. இப்போ நல்லா பாருங்கள், கலைஞருக்கு அந்த அத்தனை வயசில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல நள்ளிரவில். ஆமாம். வேறு யாராவதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருப்பாங்க. ஆனால் அந்த ஜெயில் வாசலில் லுங்கியோடு உட்காந்துட்டார், அவர் தரையில் உட்காந்துட்டார். அந்த கட்ஸு வேணும்ல ஒரு தலைவருக்கு, அதுதானே முக்கியம். அப்போ திரும்ப திரும்ப நம்ம கலைஞரே உதாரணம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மிஸ்ஸா டைமில் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கலைஞர் வந்து கையில் எழுதி அதை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் மவுண்ட் ரோட்டில் நின்று போகிறவங்க வரவங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவ்வளோ பெரிய தலைவர் அந்த டைமில் அண்ணா சிலைக்கு கீழே நின்றுக்கிட்டு மவுண்ட் ரோட்டில் நோட்டீஸ் விநியோகம் பண்ணார் அவர் மிஸ்ஸா டைமில். அப்போது அந்த தைரியம் இருக்கிறதுனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கட்சி அடுத்தடுத்து வளர்ந்து அதே இடத்துல நிற்கிது. அப்போ செல்வாக்கு இல்லாத ஒரு ஆள் விஜய் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார், கொஞ்சம் இயங்கினார், அப்புறம் போயிட்டாருன்னா நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இங்கே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க நடிகர்கள், நம்மளாம் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோமா என்ன? ஆனால் விஜய் பற்றி ஏன் பேசுகிறோம்னா நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக இருந்தார் அவர். அவரை அவ்வளோ நம்பினாங்க இந்த மக்கள். அவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னாடி நின்றுச்சு. பாத்திர மாட்டோமான்னு லட்சக்கணக்கானவர்கள் நின்று தானே செத்து போகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எவ்வளவு சரியாக நடக்கணுங்கிறது அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது புரியாமல் போனதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவங்களெல்லாம் நான் சென்னைக்கு கூப்பிட்றேன், அவங்களுக்கு வந்து நான் நேரில் போய் ஆறுதல் சொல்ல முடியலன்னால இங்கே வர வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேலி பொருளாக மாறுது. எல்லாரையும் இவர் வர வச்சு தான் பார்ப்பாராம்மா, அப்போ இவர் எதுக்கு கட்சி ஆரம்பித்தாரெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு பதில் எங்கே இருக்குது இல்லையா? அதை அவர் நிறையா திருத்திக்கணும். ஏன்னா இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ண அவ்வளோ பேரும் அப்படியே கொஞ்சம் அதில் ஒரு பாதி பேராவது வேற ஒரு முடிவு எடுக்கிறாங்க, கொஞ்சம் ஷேக் ஆயிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த சந்தர்ப்பத்தை ஏன் அவர் கொடுக்கணும் அவங்களுக்கு? அப்போ சரியாக நடந்திருக்கணும்ல. நிறைய குறைகள் இருக்குது அவர்கிட்ட. விஜய் கிட்ட ஒரு விரக்தி தெரியுதா சார்? ஏன்னா சமீப காலமாக அவர் வாங்கின அடியில் ஒட்டுமொத்தமாக கட்சியை கலைக்க போகிறான்றதெல்லாம் நம்ம செய்திகளாக பார்க்க இல்லை அது முடியாது. ஏன்னா அது இன்னைக்கு வந்து அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னே வச்சுக்கிங்களேன். ஏன்னா இந்த கட்சியை விட்டு வெளியேறவும் முடியாது, தொடர்ந்து நடத்தணும்னா அவரும் நிறைய மாறணும். அவர் வந்து வானத்திலே பறந்துக்கிட்டு இருந்தால் கட்சி நடத்த முடியாது. நான் ஹெலிகாப்டரில் போவேன், தனி விமானத்தில் போவேன்னா கட்சி நடத்த முடியாது. நீங்கள் இறங்கி காரில் போகணும், இறங்கி நடந்து போகணும். வரப்பில் நடக்காத தலைவர்களை சொல்லுங்கள் நீங்கள், யாராக இருந்தாலும். ஜெயலலிதா அம்மா உட்பட சொல்கிறேன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அவங்க? கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தப்பெல்லாம் அப்படி தானே அவங்க வந்தாங்க, மெல்ல மெல்ல அப்படி தானே வளர்ந்து வந்தாங்க. சிஎம் ஆன பிறகு அவங்க வேற ஒரு ஆட்டிடியூடு, அதை விட்டுருங்க. ஆனால் அதற்கு முன்னாடி அவங்க எப்படி டவுன் டு எர்த்தாக தானே இருந்தாங்க. அப்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு தலைவராக நீங்கள் முதல்ல மாறணும். நீங்கள் எளிய மக்களோடு இவர் எப்போ போனாலும் பார்க்கலாம்ப்பா, நம்ம பக்கத்தில் நிற்பாருப்பா அப்படிங்கிற உணர்வை முதல்ல நீங்கள் ஏற்படுத்தணும். இவர் ஹெலிகாப்டரில் போகிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாருன்னு இப்போ தகவலை சொல்கிறாங்க. அது உண்மையாக போயான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா அதை அவர் தவிர்க்கணும், அதுக்கு சொல்ல வரேன். ஓகே. ஆனால் நிறைய பத்திரிகைகளில் பார்க்குறோம், செய்திகளாகவே சொல்கிறாங்க இந்த மாதிரி விஜய் கட்சியை கலைக்க போகிறாரு, இந்த கேரவனுக்குள்ள 1000 விஷயங்கள் நடந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் யாரும் தெரியாது, அதெல்லாம் வந்து விஜயை வந்து நீங்கள் வேற மாதிரி ஒரு விஜயை நீங்கள் பார்க்கலான்ட்டு ஏகப்பட்ட செய்திகள். இல்லைங்க, அது அவருக்கு இருக்கிற இமேஜை குலைக்கணும்னு நினச்சி ஒன்று சொல்கிறாங்க. அது அவசியமே இல்லை. நான் பல முறை சொல்லிட்டேன், ஒருவருக்கு ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரைவசியை அவர் அனுபவிப்பதற்கு இங்கே 1000 இடங்கள் இருக்குது. அந்த கேரவன் வேணுங்கிற அவசியமே இல்லை. அதுவும் சுற்றிலும் 10,000 20,000 பேர் நிற்கிற இடத்துல உள்ள ஒரு திரிசாவோட உட்காந்து கொஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது எவ்வளவு வந்து உண்மை போல் அந்த பொய்யை இங்கே சித்தரிக்கிறாங்க. அப்போ அதற்கு பின்னால் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறாங்கல்ல, அது எவ்வளவு அசிங்கமானது, அருவருப்பானது. அதை இங்கே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது போல் இன்னும் நிறையா பண்ணுவாங்க. விஜய் குறித்து நிறையா வரும். நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் கடந்துருங்க. அது வந்து இது மாதிரி 1000 அசிங்கங்களை எல்லா தலைவர்கள் மேலேயும் வச்சவங்க தான் இவங்க. அவங்களுக்கு அதெல்லாம் திரும்பி வந்திருக்கு, அதையும் கூட அவங்க எதிர்கொண்டிருக்காங்க. பட் விஜய் எல்லாம் இப்போ ஆரம்ப காலத்தில் வர்றதுனால இதையெல்லாம் வந்து அவர் எந்த அளவுக்கு எதிர்கொள்வார், கொஞ்சம்
மன ரீதியாக கூட உடஞ்சி போயிருக்கலாம், நமக்கு அது தெரியல. ஓகே, இப்போ விஜய் அமைதியா இருக்காரு அப்படிங்கிறது ஒரு செய்தியா இருந்தாலும், தாவேகா கட்சி மாவட்ட செயலாளர் நியமனம் சொன்னாங்க, அது நடக்கல. பூத் கமிட்டி மாநாடு போடுறேன்னாங்க, அதுவும் நடக்கல. ஒரு சின்ன ஒரு தெருமுனை கூட்டம் கூட நடக்கல. அப்படின்னும் போது ஒரு ஆர்கனைஸ்டா பார்க்கும்போது ஒரு கட்சியில ஒரு இடத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வந்தாதான் இங்க ஏதாவது நடக்குமா, இல்ல அவங்களா செயல்படுறதுக்கான எந்த இதுவுமே இல்லையா? இன்னைக்கு தாவேகா கொடி கட்டின ஒருத்தங்களை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கட்சி காணாம போயிருக்கே, என்ன காரணம்? அதாங்க, மாற்று அரசியல்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் கூட எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன பண்ணுதோ அதை நீங்கள் பண்ணி தானே ஆகணும். அப்போ தானே கட்சியை வளர்க்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தெருமுனை கூட்டம்ங்கிறது கூட இது வரைக்கும் நடந்ததில்லை. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பார், ஒரு வட்ட செயலாளர் இருப்பார். அவர் காசை போட்டு அந்த மீட்டிங் நடத்துவார். ஒன்றும் இல்லை, 4 டியூப் லைட் இருக்கும், ஒரு மைக் இருக்கும், ஒரு மேடை, சின்ன மேடை, 4 பெஞ்சை போட்டு ஏறி நின்றுவாங்க, அவ்வளோதான். அதுதான் மேடை. முன்னாடி ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பான், பேசுவாங்க. இது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குங்க. எல்லா கட்சிகளும் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப லெட்டர்பேர்டு கட்சிகள் கூட எங்கேயோ ஒரு இடத்துல இது பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய கட்சி ஒரு இடத்தில் கூட இதெல்லாம் செய்யலைன்னா இவங்க எப்படி ஃபார்ம் ஆகி இந்த தேர்தலை எதிர்கொள்வாங்க? ஒரு தேர்தலுங்கிறது சாதாரண விஷயமாங்க. எவ்வளவு பேஸ்மெண்ட் இருக்குது அதுக்கு. அதை எப்படி இவங்க இவ்வளவு தூரம் அலட்சியமாக பார்க்குறாங்க? அல்லது யாரும் இவர்களுக்கு மேலே இருக்கிறவங்க வலியுறுத்தலையா? அல்லது எல்லாத்துக்கும் தலைமையிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? பெரும் காமெடியாக இருக்குது. ஓகே, விஜய் மனநிலை என்னவா சார் இருக்குது? ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இவ்வளோ பிரச்சனை தாண்டி வந்தாச்சு, டைரெக்டாக எதிர்த்தாச்சு, நிறைய பேசியாச்சு. நாளைக்கு இதை விட்டு வெளியே போனாலும் நமக்கு பிரச்சனை, சினிமாவும் லாஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு. இல்லை, வெளியில் போக மாட்டாருங்க. வெளியில் போக முடியாது, வாய்ப்பே இல்லை. அரசியல் தான் அவருக்கு பாதுகாப்பானது. இப்போ அவர் வெளியில் அந்த கட்சியை கலைச்சிட்டு நான் வந்துட்டேன்னா அவருக்கு பாதுகாப்பே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த கட்சி, அவர் பின்னால் நிற்கிற அந்த தொண்டர்கள், அவங்க தான் அவருக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா எந்த அளவுக்கு சார் இருக்கும்? எல்லா வகையிலையும் சொல்கிறேன். நீங்கள் சுதந்திரமாக இயங்க முடியாது, தினந்தோறும் உங்களுக்கு மன உளைச்சல் தரப்படும், அதெல்லாம் இங்கே நடக்கும். ஏன்னா நீங்கள் கை வச்சது பெரிய இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா வகையிலும் உங்களுக்கு தொந்தரவுகள் இங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு எதுன்னா அந்த கட்சி தான். அதனால் அவர் கலைப்பார் போவாருங்கிறதெல்லாம் இவங்க கிளப்பி விடுறது, அல்லது இவங்களுடைய ஆசையை இந்த மாதிரி வார்த்தைகளால் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் நடக்காது. ஓகே, இப்போ கூட கெட்டு போகலைங்க. நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். இப்போ கூட கெட்டு போகலை. இப்போ உஷாராகி இந்த நிமிஷத்துலேருந்து எந்திரிச்சா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணலாம், நாளையிலேருந்து சரி பண்ணலாம். ஆனால் அது செய்வாரான்னு எனக்கு தெரியல. அதான் சொல்கிறேனே, ஒரு கிணத்துல விழுந்த வாளி மாதிரியே கிடக்குறாரு. இல்லை, இப்போ வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐடி விங்கே தேவையில்லை, இவங்களே பண்ணுவாங்கன்ட்டு இன்னைக்கு அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் குரூப்லேயே பேசுகிறாங்க, ஏன் விஜயண்ணா வெளியே வரல, வாங்க விஜயண்ணா அப்படின்னு பேசுறது இருக்குல்ல. இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை அவரே ரொம்ப இது பண்ணுற மாதிரி இல்லையா, இழந்துட்டு போகிற மாதிரி இல்லையா? அதுதான் சொல்கிறேனே, அவர் மெல்ல அவரை லூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு தாவேகா முக்கிய நிர்வாகி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கார். எனக்கு ஃபேஸ்புக்கில் இன்பாக்ஸில் சொல்கிறாரு, அண்ணா வெளியில் தலை காட்ட முடியல, எப்போ தான் தலைவர் வெளியில் வருவார், நீங்களாவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்றார். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், உள்ளூரில் அரசியல் பண்ணுறான் பாருங்க ஒருத்தன், அவனுக்கு தான் அவ்வளோ வழியும் தெரியும். எல்லா கட்சிக்காரனும் சிரிப்பான். ஒரு தலைமையை ஏற்று வந்துட்டாங்க, இப்போ அவங்களுக்காகவாவது அவர் வெளியில் வரணும் இல்லைங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அமைதியாக ஒரு இடத்துல நான் இருந்துட்டா சரியாயிருமா? சில இடங்களில் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை தானாக சரியாயிடும். அது மாதிரி கிடையாது. இல்லை, இது வேற இல்லை. அப்போ நீங்கள் இறங்கி பேசணும், என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல. ஓகே, இல்லை, எம்ஜிஆருக்கு குடைச்சல் கொடுத்ததா சொன்னாங்க, ஜெயலலிதாமாவுக்கும் கொடுத்ததா சொன்னாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு சமகாலத்தில் பார்க்கும்போது அவருடைய மண்டபத்தெல்லாம் இது பண்ணாங்க, நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆனால் எல்லாருமே ஃபேஸ் பண்ணி நின்னாங்க, கடைசி வரைக்கும் இது பண்ணாங்க. எந்த இடத்துல விஜய் மிஸ் பண்ணிட்டார் அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும்? இப்போ நீங்கள் அவங்க விட்டுருங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை விட்டுருங்க, விஜயகாந்த் காலத்துக்கு போகணும். விஜயகாந்த் ஏன் நெஞ்சை நிமித்திட்டு அவங்களோட சண்டை போட்டார் அப்படின்னா, அவருக்கு ஒரு பயிற்சி இருந்துச்சு. அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார், பல பொறுப்புகளில் இங்கே இருந்தார். தினந்தோறும் பஞ்சாயத்தை பார்த்தவர். அவர் சம்பள பிரச்சனைன்னு ஒருத்தன் வருவான், கையை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு ஒரு அம்மா வருவாங்க, அங்கே ப்ரொடியூசர் சம்பளம் கொடுக்கலன்ட்டு வருவாங்க. இப்படி பல பிரச்சனைகளை உட்காந்து தினந்தோறும் பார்த்தவர். அதே மாதிரி கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் இந்த மாதிரி தனி விமானத்திலேயோ ஹெலிகாப்டர்லேயோ போகல. அவரு மக்களோட மக்களாக தொண்டர்களோட இறங்கி நடந்தவர். அங்கே எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும், உட்கட்சி பிரச்சனை. நீ பார்த்துக்கன்னு புஷியாக இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட அவர் விடலை. நீ வா இங்கே உட்கார, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, எந்திரிச்சு போங்கன்னு அனுப்பி விட்டவர். அப்போ தினந்தோறும் பார்த்து 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 ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் என்னால் எதுக்க முடியும்னு நிற்கிறார். அனுபவமே இல்லையே அவருக்கு. இவருடைய அதிகபட்ச
தளபதிகள்னா இப்போ கூட இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அனுபவம் இருக்கலாம். புஷி ஆனந்த் மாதிரி ஏதோ பாண்டிச்சேரியில் அரசியல் பண்ணியிருக்கலாம். பட் இவ்வளோ பெரிய இயக்கமாக மாறி நிற்கிது. இவரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஆதரவு இவருக்கு வந்துருச்சு. இவர் இவ்வளோ வரும்னு கூட நினச்சிருக்க மாட்டார். ஒரு மாநாடு போடுவோம் பார்ப்போம்னு நினச்சிருக்கிறாரு. அதில் தான் இவங்க கொடுத்த உற்சாகத்தில் இன்னும் உற்சாகமாகி சொல்கிறாரு, உங்களால் தான் நான் வந்து இவ்வளோ தைரியம் எனக்குன்னு சொல்கிறாருல்ல. திடீர்னு இதெல்லாம் கிடைச்சோடனே அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனையை கூட எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு மனச்சோர்வுக்கு ஆளாயிறார். ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். ஆனாலும் நீங்கள் சினிமாவில் ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய அரசியலெல்லாம் தாண்டி சூழ்ச்சிகளெல்லாம் தாண்டி நம்பர் 1 இடத்துக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு திறமை. இப்போ அந்த திறமையை அவர் இங்கே அப்ளை பண்ணணும், வெளியில் வரணும், ஃபேஸ் பண்ணணும், பிரச்சனைகளை முதல்ல ஃபேஸ் பண்ணணும் நேருக்கு நேராக. யாரோ ஒருத்தர் பார்த்துப்பாங்க அல்லது அமைதியாக இருந்தால் சரியாயிரும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு. இப்போ தாவேக்கா பற்றி அதிமுக பேசுகிறாங்க, வட்டமேசை மாநாட்டில் பேசுகிறாங்க, டிபேட்ஸில் 7 நாள் டிபேட்லையும் தாவேக்கா பற்றினா செய்தி இருக்குது, விஜய் பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. விஜயை தாண்டி தாவேக்காவை தாண்டி அதிமுக வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இது கூட்டணி கணக்கு தானா, இல்லை எதிர்கட்சியாக அவங்க வேலையை செய்கிறாங்களா? இல்லைங்க, அவங்க கூட்டணி முயற்சி ஒன்று நடந்துக்கிட்டு தானே இருக்குது. பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. இவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அது ரெண்டும் ஒத்து வரல. அதனால தான் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இது தொடர்ந்து நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் இல்லை இது சரியாக வராதுன்னு அவர் நினச்சாருன்னா பிரேக்கப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் அது சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ விஜய் வந்து நாம் தனித்து நிற்போம், நாமளே சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சதெல்லாம் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி. ஒருவேளை அப்போ வந்து பழிப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி தீராத கரை வந்து விழுந்துருச்சு. இந்த 41 உயிர்களுக்கு காரணம் யார், நீயா நானாங்கிற டிபேட்லாம் தாண்டி ஏதோ ஒரு வகையில் விஜய் காரணமாக இருக்கார்ல. அரசாங்கம் சரியாக பாதுகாப்பு கொடுத்துருந்தா இது நடந்திருக்காதுங்கிறது வேறு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணமாக இருக்கார்ல. அப்போது இதோட இவர் தேர்தலை எதிர்கொள்ள முடியாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அதற்கான கட்டமைப்பு இல்லைங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஒரு தெருமுனை கூட்டம் கூட இல்லாமல் இவங்க ஒரு கட்சியை நகர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் பாக்கி இருக்குது. இந்த சின்ன கால அவகாசத்தில் நீங்கள் ஒரு பெரிய தேர்தலை எதிர்கொண்டு ஒரு 150 சீட்டு பிடிச்சிட முடியும்னா நடக்கிற கதை கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போ என்ன செய்தார் எம்எல்ஏன்னு ஜூனியர் உடனில் ஒரு சீரீஸ் ஒன்று போகுது. எல்லா தொகுதியிலையும் எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகளை அவங்க அலசி ஆராய்ஞ்சு ஃபைனலாக இந்த தொகுதியில் ஏற்கனவே இருந்த திமுக வருமா அல்லது அதிமுக வருமா அல்லது காங்கிரஸ் வருமா இப்படின்னா அவங்க வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேயில் நானும் எல்லா இதழ்கள்லையும் பார்க்குறேன், ஒரு தொகுதியில் கூட இந்த தேர்தலில் இங்கே தாவேக்கா வரும்னா அவங்க போடவே இல்லை. தாவேக்கா போட்டியாக இருக்குன்னு கூட போடல. அப்போ கள நிலவரம் இப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கட்சியோட ஒரு பெரும் கட்சியோட கூட்டணி வைக்கணும், சமரசங்களுக்கு தயாராகணும். அங்கே அவங்க எத்தனை சீட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியாது, எனக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறதெல்லாம் சரியாக இருந்தால் கூட இப்போதைக்கும் உங்களுக்கு தேவை அனுபவம் உள்ள ஒரு கட்சியோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தான். அதுக்கு ஒரே வழி அதிமுக தான். ஆனால் இந்த கொள்கை எதிரின்னா ஒரு முடிவு பண்ண பிஜேபி அதுக்குள்ளே இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய நெருடலாக இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு கூட்டணி, அதுவும் அதிமுக மாதிரி ஒரு கட்சியோட கூட்டணிங்கிறது அவருக்கு சரியாக இருக்குங்கிறது என் கருத்து. ஓகே, இப்போ தூத்துக்குடிக்கு நைட்டு போய் பார்க்குறாரு, அனிதா மரணத்துக்கு தனியாக போகிறாரு, இப்போ அஜித்குமாரத்துக்குமே வந்து திடீர்னு கிளம்பி போனவர், இப்படிலாம் நைட்டாக போனவர், அந்த டைம்லேயும் ஒரு பீக்கில் இருக்கார், அவரை சுற்றி ரசிகர்கள் வந்து வருவாங்க, ரசிகர்களோட பைக்கிலலாம் போன வீடியோலாம் பார்த்தோம். அப்படி போன விஜய்க்கு ஏன் அன்னைக்கு நைட்டோ அடுத்த நாளோ ஏன் இத்தனை நாட்களில் ஏன் போயிருக்க முடியுமே? எதுக்காக இப்போ பாதுகாப்பு, அதை ஏன் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறாரு? இல்லை, அது விளம்பரமாக பார்க்குறத விட 41 பேர் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு குடும்பம் ஒருத்தர்னா வந்துடலாம், டக்குன்னு அவர் சொல்லாமல் கூட திடீர்னு போயிட்டு வந்துடலாம். ஆனால் 41 பேருங்கிறது நீங்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறீங்கனாலே ஒரு வராருங்கிறது தெரிஞ்சு போகும். ஆமாம், அப்போ அதை பார்க்க ஒரு கூட்டம் வரும். இன்னொன்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மன ரீதியாக ஒரு இடம் வந்து நம்மளை துன்புறுத்தும். இப்போ இவ்வளோ பேர் கூட்டத்தை அவர் இங்கே பார்த்துருக்கிறாரு, அவங்க புத்துன்னு கீழே விழுந்ததை பார்த்துருக்கிறாரு, அங்கேருந்து தப்பிச்சு சென்னை வந்தால் போதுங்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலை இருந்ததையும் பார்த்துட்டாரு. அப்போ மனசு நீங்கள் அங்கே போகும்போது அதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக. அப்போ அதை தவிர்க்கணும்னு தான் ஒருத்தர், இதுதானே இயல்பு. ஸோ அது காரணமாக இருக்கலாம். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.